சிம்ம ராசி தை மாத பலன்கள். ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல நல்ல இடத்துல சஞ்சரிக்கிறார், நல்லாவே இருக்குது. சத்ரு நாசம், லாபம் ரொம்ப நல்லா இருக்குது. குரு 11 ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்குது. இந்த சூரியன் குருவெலாம் நல்லா இருக்கிறதுனால எந்த கஷ்டமும் தெரியாது. சகல காரியங்களும் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் செவ்வாய் புதன் குரு இதெல்லாம் நல்ல இடத்துல அனுகூலமாக இருக்குது. சனி ராகு 2 7ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்று இருக்கிறதுனால அதனால் கஷ்டமும் எதுவும் இல்லை. ஜென்மஸ்தான ராகு குரு பார்வை இருக்குது, அதனால் ஜென்ம ராகுவால் எந்த கஷ்டமும் இல்லை. 7ஆம் இடத்துல கேது தான் சற்று சுமாராக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சுக்கிரன் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தாலும் 7/2 பிப்ரவரி 7ஆம் தேதி சுக்கிரன் மாற்றம் பொருளாதாரத்தில் 100 படி முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். புதன் நல்லாவே இருக்குது, குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குரு அனுகூலமாக இருக்குது, அதனால் குழந்தைகள் படிப்பெலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவங்களது கவலைப்பட வேண்டியில்லை. சகல காரியம் வெற்றியாகும், அனுகூலம் ஏற்படும். குரு 3, 5, 7ஆம் இடத்த பார்வை இருக்கிறதுனால ரொம்ப திருமண தடை தாமதம் உள்ளவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும். 5ஆம் இடம் குரு பார்வை இருக்குது. புத்திர சந்தானம் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு இப்போது அனுகூலமான பலன் ஏற்படும். ஆக சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்து சகல காரியங்களும் வெற்றி தரும்.